Hello all, welcome to Rakshu Kitchen. Today நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, 3 பச்சை மிளகு, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம், ரம்ப இலை, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், 2 கப் பாஸ்மதி அரிசி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 கிலோ மட்டன், சின்ன வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட், மசாலா பவுடர், 4 பெரிய வெங்காயம், எண்ணெய், நெய். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து குக்கரை மூடிக்கோங்க. விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வச்சுக்கோங்க. வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட வச்சுக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம், பாதி தக்காளி இதை போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறமா பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா ரம்ப இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பாதி லெமன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க.
இந்த மட்டனை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அதை ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சேன். அரிசியை நல்லா அந்த கிரேவியோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படி குக் ஆகட்டும். அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான். அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நீங்கள். அப்புறமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். மேலே பாதி லெமனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நான் விசில் வைக்கலை, நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆயிடுச்சுன்னு. சாதம் உதிரி உதிரியாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே குக்கரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.